ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விஜய் வந்தாச்சு. ஸோ திமுக சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னை தான் வந்துட்டு எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக சென்னையிலேயே படுகோல்வி சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்னையில ஏற்பட்ட தோல்வி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகக்குள்ள என்ன நடந்துச்சு, எதனால வந்துட்டு இவ்வளவு பெரிய தோல்வி அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸை கேட்டதோட மட்டும் இல்லாம இதை பத்தி நீங்க விசாரிச்சு சொல்லுங்க. ஸோ ஏன் தலைமையில வந்துட்டு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க எந்த ஒழுங்குமுறையும் இல்லாம உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லியும் அந்த குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ மாவட்டம் ஃபுல்லா போய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதனால தோற்றம் அப்படின்றத அனலைஸ் பண்ண அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கை ஒட்டுமொத்த திமுக இருக்கு இல்லையா, திமுகவையும் ஆட்டம் காண வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்டாலினுடைய நெருங்கிய வட்டாரங்களும் நம்பிக்கை வட்டாரங்களும் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்றதுதான் முக்கியமான பாய்ச்சா சொல்லப்பட்டிருக்கான். அதை தாண்டி மூத்த அமைச்சர்கள் பல பேர் மேல குற்றச்சாட்டு, அது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் திமுகவையே தலை சுத்த வச்சிருக்குன்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரத்தில். ஸோ திமுகவுடைய தோல்விக்கு காரணங்களா திமுக சொற்களே சொன்னது என்ன, அதை கேட்டதுக்கு அப்புறமா திமுக அடுத்த கட்ட நகர்வை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க குறிப்பா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னை அப்படின்னா அது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 16 தொகுதி வந்துட்டு அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல வெறும் 2 தொகுதியில மட்டும்தான் திமுகவால் ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று உதயநிதி தோற்றுவிட்ட தொகுதி. மற்ற எல்லாத்திலையும் தாவேகாவினுடைய அலை ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொளத்தூர் இருக்கு இல்லையா, கொளத்தூர்ல முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலினை ஜெயிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய ஒரு வீரியம் இருந்திருக்கு. இதனால திமுகவே வந்து என்னடா நமக்கு இப்படி ஒரு தோல்வியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை ஆராய சொல்லியிருந்தாங்க. அந்த குழு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவேகாக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆதரவாளர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டர்கள் சொன்னதை மேல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாதிரியான ஆட்கள் கேட்கவே கிடையாது. குறிப்பா பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பெண்கள் எல்லாம் தாவேகாவால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஓட்டு வந்துட்டு தாவேகாக்கு வீரர்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியும் அதை யாரும் பெருசா கண்டிக்காததுதான் தோல்விக்கான முக்கிய காரணமா சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயமா வந்துட்டு பார்த்தோம்னா, என்னதான் கட்சிக்குள்ளேயே இருந்தாலும் மூத்த அமைச்சர்கள்னு சொல்லப்படுற சேகர் பாபு, கே.என். நேரு இந்த மாதிரி வந்துட்டு பல அமைச்சர்களை கட்சியினுடைய தொண்டர்களாலேயே போய் சந்திக்க முடியல. ஏதாவது ஒரு விஷயமா போனோம் அப்படின்னா அவங்களுடைய பிஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சந்திச்சு ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றாங்களே தவிர தொண்டர்களால வந்துட்டு நிர்வாகிகளை சந்திக்க முடியல அப்படின்னா அங்கேயே வந்துட்டு ஒரு பிணக்கு ஏற்படுது, அங்கேயே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதுவே தேர்தல் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது விஷயம் சேகர் பாபு இருக்கா இல்லையா, சேகர் பாபுனுடைய அகாவலி அரசியலே வந்துட்டு சென்னை ஃபுல்லா திமுகவுடைய பேரை எடுத்திருக்கு. ஸோ சேகர் பாபுவும் திமுக சேர்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்து திமுக வந்த பல பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயன்படக்கூடிய விதத்துல வந்துட்டு முக்கியமான பதவிகளை கொடுத்தது, முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தது, போஸ்டிங் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களை தள்ளிக்கிறதையும் சொந்த கட்சிக்காரங்களுக்கு பண்றதையும் பெருசா விரும்பாத சேகர் பாபு அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்ததும் திமுக தோற்றதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சேகர் பாபு மட்டும் கிடையாது, திமுக தலைமையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களா திமுகக்காக உழைச்சவங்களை வச்சுட்டு அடுத்த கட்சியான அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக வந்து சேர்ந்தவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ல ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் பதவி வரைக்கும் பிடித்த பிறகும் ரொம்ப பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்காரு இல்லையா, உதயநிதியை வந்துட்டு அடுத்த அரசியல்வாதிக்கா கொண்டு வந்ததை பெரும்பாலான கட்சிக்காரர்கள் அக்செப்ட் பண்ணப்பட அப்படின்னு சொல்லப்படுது. மூத்த நிர்வாகிகள் ஆரம்பிச்சு முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் வந்துட்டு என்னன்னா முன்னாடி உதயநிதி தான் அடுத்த
முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசினாலும் கூட முதலமைச்சரா வர அளவுக்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றதுதான் அவங்க பின்னாடி பேசக்கூடிய பேச்சா இருக்கு. ஸோ நிறைய உள்ளடி வேலைகளும் இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கு. பெரும்பாலானவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வேலையே முழுக்க முழுக்க பார்க்கல. அது எல்லாம் சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமா தாவேகாவை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் தலைமையிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஜாதி மதம்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம அண்ணாவினுடைய வழித்தோன்றல்கள் பெரியாரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா மேடையில பேசினாலும் கூட மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குறைகள்லாம் கட்சிக்குள்ள அப்பப்ப இருந்தாலும் பெருசா கண்டுக்காத திமுக தாவேகாவுடைய வெற்றிக்கு அப்புறமா இதை ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா சேகர் பாபு, கே.என். நேரு, அதை தாண்டி செந்தில் பாலாஜி மாதிரியான முக்கியமான மேன்மைன்னு சொல்லக்கூடிய திமுக வட்டாரங்களுடைய பவரை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளும் தலைமை இறங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம தாவேக்கால பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவுல இடம் கொடுத்ததும் அவங்கள முக்கியத்துவப்படுத்தணும் தான் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோட மட்டும் இல்லாம இளம் வயதுல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல மறுபடியும் திமுக தன்னை பலமான கட்சியா நிரூபிக்கணும் அப்படின்னா அடிமட்டத்துல இருந்து இந்த மாற்றத்தை செஞ்சா மட்டும்தான் மேல்மட்டத்துல அது எதிரொலிக்கும் அப்படின்றதுனால டிஎம்கே 3.0 அப்படின்னு சொல்லி டிஎம்கே இல்லையா, டிஎம்கேல அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துல பல அதிரடி மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ நீங்க டிஎம்கேல இந்த ஒரு தேர்தல் பண்ணா மறுபடியும் திமுக வலிமை மிக்க கட்சியா மாறலாம், ஆட்சி கட்சியில உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா திமுக என்ன செய்யணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இந்த வீடியோவை சந்திக்கலாம். பாய் பாய்.